ராக்லாந்து என்ற மிஷனரி பார்த்தீங்கன்னா சிவகாசி முழுவதுமாக கர்த்தருடைய ஒளியை ஏற்றினவராக அநேக கிராமங்களை கர்த்தருக்காக சுதந்திரித்தவராக வாழ்ந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவருடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்பான குடும்பம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே என் மேல வச்சிருக்க உங்க திட்டம் என்னன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு அனுதினமும் அநேகருக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். அவருடைய ஊழியக்காரர் சபையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். அப்ப அவர் பாத்தீங்கன்னா தன்னையே ஆண்டவருக்காக உமக்காக நான் மிஷனரியாக போற ஆண்டவரேன்னு சொல்லி அவரை அர்ப்பணித்தவராக பாத்தீங்கன்னா சிவகாசி பட்டணத்திற்கு அவர் வந்தார். நடந்தே பிரயாணப்பட்டு போய் எல்லா கிராமங்களுக்குள்ளாகவும் போய் அவங்க அந்த மூட பழக்கத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதவராக அறிவித்துக் கொண்டே இருந்தார். நல்ல ஆகாரத்தை சாப்பிடாதனால பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு. காச நோயினால பாதிக்கப்பட்டார். தன்னுடைய கடைசி மூச்சு வரையிலுமாக ஆண்டவருக்காகவே பிரயாசப்பட்டாருங்க. அவர் பாத்தீங்கன்னா அந்த மறிக்கிற தருவாயில கூட பாத்தீங்கன்னா ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், மூட பழக்க வழக்கங்கள் இருந்து இவங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிரயாசப்பட்டாருங்க. கடுமையான பசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் அந்த வீடுகள் பக்கமா போய் ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்கும்போது, நீ தீண்டத்தகாத மனிதன், உனக்கு எங்களுடைய பாத்திரத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் போது அவருடைய தொப்பியை கழற்றி அவங்க கொடுக்கிற கஞ்சிகளை குடித்து கொண்டு ஊழியத்தை செய்த ஒரு நல்ல மிஷனரி தாங்க ராக்லாந்து என்ற மிஷனரி. அவர் எவ்வளவு ஒரு வைராக்கியமாக நம்ம தேசத்துக்கு நம்ம ஜனங்களுக்காக நம்ம கிராமத்துல ஊழியங்களை நிறைவேற்றினார்.